Hello students, 10th Science First Revision exam ஓட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரோடது பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் 12 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த 12 1 மார்க்ஸ்மே உங்களோட புக் பேக்கில் இருந்து தான் வருமா அப்படின்னு கேட்டால் 100% புக் பேக்கில் இருந்து வராது. ஒரு 80 to 90% புக் பேக்கில் இருந்து வரும். 1 or 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம அந்த சயின்ஸில் 1 மார்க்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் யூடியூப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் நிறைய சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கு என்ன ஆன்சர், எதெல்லாம் புக் பேக், எதெல்லாம் இன்சைட், அதோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு அதை கண்டுபிடிச்சி அதை படிக்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு லெசனாக படிக்கும்போது லெசனை ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டோன்னா, ஸோ இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் எல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் நடத்தும் போதே அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அண்டர்லைன் பண்ண அந்த போர்ஷன் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் ஒரு ரிவைஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஓனாக இன்சைட்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் அதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரையும் புக் பேக் அப்படின்றது ஒரு 90% கேட்பாங்க. 10% பார்த்தீங்கன்னா ஓன் கொஷின்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னா ஒரு கொஷின் கூட புக் பேக்ல இருந்து கேட்காம அப்படியே இன்சைட்ல இருந்து கேட்காம புக் பேக்கே ஃபுல்லாவே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ சென்டம் மார்க் ஈஸியா எடுக்க முடியுமானா கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா இன்சைட்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா கூட அது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் எடுக்க மாட்டாங்க. நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து சயின்ஸில் பப்ளிக்கில் வந்து எல்லாருமே வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதில் முடிஞ்ச வரையும் நிறைய பேர் வந்து 75க்கு 75 எடுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 74 கூட வருவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் மார்க் கரெக்டாக வந்துடும். அப்போ பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கு 1 மார்க் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரினா கூட சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆனால் நம்ம படிக்கிற வரையும் நம்மளோட 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னே ஒரு 10 நிமிஷம் வரையும் நம்ம வந்து எந்த உறுதிமொழியோடு நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு படிக்கும் பொழுது தான் நம்ம 70யோ 80யோ 100ஓ அது அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுகிறாங்களோ அதை பொறுத்தும் மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே, சரி. 7 மார்க் கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேப்பர். அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன். இதில் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, 7 மார்க் கொஷின்ஸும் இந்த 4 மார்க் கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப பயந்துலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸு மேக்ஸிமம் வரும். இப்போ பாருங்கள், இங்கே 4 மார்க்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்னு இருக்க மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா இந்த கொஷின்ஸ் கூட ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஆட் பண்ணி அப்படியே அதை 7 மார்க்ஸாக கூட கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்கும் பொழுதும் நம்ம எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 7 மார்க்ஸில் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2025ன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வீடியோவில் 10th அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான 10th இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃபை வேணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 7 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ரேலஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் அதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா அவகட்ரா லா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், இன்சைட் கொஷின்ஸ். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன், அதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். டிஃபைன் ஃபங்க்ஷனல் குரூப், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது லீச் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. படிக்கலைன்னா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சஜஸ்ட் மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக்
why fossil fuels are to be conserved, which organism is considered to be the fossil bird. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதோ இமிடியேட்டாக படிக்க பாருங்கள். இதில் டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 6 கொஷின் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. அது ரோமன் லெட்டர்லாம் இருக்குது, சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் வித்தவுட் சாய்ஸில் தெரியுமா வித் சாய்ஸில் தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைங்களா, நிறைய பேர் வந்து எனக்கு 10th ஆஃபலி மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ 10th ஆஃபலி மார்க்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட்டில். இந்த எக்ஸாமில் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4 மார்க்ஸில் பாருங்கள், டிஃபரன்ஷியேட் ஐ டிஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங், இது கண்டிப்பாக வரும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எல்இடி டெலிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஐசோடோப்ஸ். அதுக்கு அடுத்தது கிவ் அன் எக்ஸாம்பிள், கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபரன்ஷியேட் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு 32 கொஷின் பாருங்கள், அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அதுக்கடுத்தது இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ், அதுவுமே பார்த்துக்கோங்க, 30ல் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? 2 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு 22 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன், நீங்கள் மொத்தத்தையும் படிங்க, ஆனால் இம்பார்ட்டண்ட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க, பப்ளிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19th கொஷின் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 13th ஒன் இம்பார்ட்டன்ட், கன்வெக்ஸ் லென்ஸு. அடுத்தது 14 இம்பார்ட்டன்ட். அடுத்து டாப்ளர் எஃபெக்ட் அது இம்பார்ட்டன்ட், 15th ஒன். அடுத்து ஹீட்ரோடயாட்டம் அட்டாமிக் மாலிக்யூல்ஸ் அது 16th ஒன், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றவங்க 7 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலாமா இல்லை 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஆஃப்லே மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரிவிஷனோட எய்ம் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.